JNN Institutions, Red Hills, Chennai. Admissions open at JNN Institute of Engineering, Autonomous and JNN Arts and Science Women's College. ராஜா அலங்கார ஆஃபர் ரூபாய் 66,000 மட்டுமே. ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸி புதுக்கோட்டை மற்றும் சென்னை வேளச்சேரியில். கண்ணில் ஏதோ புயல் அடிக்குது, கண்ணில் ஏதோ வெள்ளை வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்புறம் கண்ணு அப்படியே மங்காலாயிடம் ஒன்றுமே தெரியாது. குருடர்களாக மாறுறாங்க. ஆள் வந்துட்டு அன்கான்சியஸாக மாறுறாரு, அவருக்கு சுயநலம் கம்மியாகுது, காக்கா வலிப்பு மாதிரி வலிப்பு வருது, ஹைப்பர் வென்டிலேட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் மூச்சு அதிகமாகுது. 50 mg per deciliter பிளட்ல அதில் வந்து 50 mg வந்து மேலே இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக குடிச்சிருக்கலாம். ஓவராக குடிக்கிறதுனால அந்த 50 mg தாண்டி 60 mg 70 mgன்னு போச்சுன்னா அவங்க பிழைக்கிறது கஷ்டம். ஒருத்தர் வந்து மெத்தனால் குடிச்சிட்டு இவர் உயிர் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா 3 இம்பார்ட்டன்ட் அறிகுறிகள். சுயநலவெல்லாம் இழக்க வாய்ப்பு இருக்கு, மூளை மங்க வாய்ப்பு இருக்கு, இருதய நிற்க வாய்ப்பு இருக்கு. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறும். ஓகேங்களா, மஞ்சக்காமால வந்து ஒரு டேஞ்சர் சைன். மெத்தனால் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் ஆகுது. ஆனால் எத்தனால் சாப்பிட்டா உடனே இறக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் போய் லிவர் போய் தான் காலியாகும். நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சமீபத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு இது வரைக்கும் 17 பேருக்கு மேலே இறந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 30க்கும் மேற்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க சார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கள்ளச்சாராயத்தினால என்னென்ன உயிரிழப்புகள் வரலாம், கள்ளச்சாராயம் குடிக்கும்போது என்னென்ன நடக்கும் சார் உடம்புல? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இது ஆக்சுவலாக ரொம்ப வந்து வேதனைக்குரிய ஒரு சம்பவம் தான், மாற்று கருத்தே இல்லை. முதல்ல கள்ளச்சாராயம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எல்லாருக்கும் வந்து தெரியணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதை மெத்தனால் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தனால்னா என்னன்னா CH3OH தான் மெத்தனால் சொல்லுவாங்க. இப்போ ரொட்டீனாக நம்ம வந்து நிறைய பேர் மது அருந்துறாங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது எத்தனால். ஸோ எத்தனால்ன்றது CH3OHன்னு சொல்லிட்டு வரும், CH2OHன்னு சொல்லி வரும், அது வந்து எத்தனால், இது வந்து மெத்தனால். ரெண்டுத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்னா இந்த கெமிஸ்ட்ரி தான் வித்தியாசம். இது என்ன நடக்குது உள்ளே போய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மெத்தனால்ன்ற ஃபார்மேட்டில் குடித்தோம்னா உள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈரல்லேருந்து ஆல்கஹால் டீஹைட்ரஜனேஸ்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைம் வந்து இந்த மெத்தனாலை வந்துட்டு ஃபார்மால்டிஹைடாக மாற்றுது. இந்த ஃபார்மால்டிஹைட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆல்டிஹைட் டீஹைட்ரஜனேஸ்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமில் ஆக்ட் ஆகிட்டு ஃபார்மிக் ஆசிடாக மாறுது. ஃபார்மிக் ஆசிட் ஆர் ஃபார்மைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், அந்த ஃபார்மேட்டுக்கு மாறுது. இந்த ஃபார்மிக் ஆசிட் அந்த ஃபார்மைடு தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாய்சனிங்ஸை ஏற்படுத்துது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதே வந்து நம்ம நார்மல் நம்ம வந்து ஒரு சரக்கை சாப்பிட்றோம் ஆல்கஹால் மது இருந்துறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்து அசிட்டால்டிஹைடாக மாறுது, அதே மாதிரி அசிட்டோன்ஸாக மாறுது, அது வேறு மெட்டபாலிசம்ஸ். ஓகேங்களா, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மெட்டபாலிசம்ஸில் வந்து வருது. ஸோ இது வந்து ரொம்ப 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 டேஞ்சரஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தனால் பாய்சனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் அ நார்மல் ரொட்டீன் எத்தனால். திஸ் மெத்தனால் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை சார். இது வரைக்கும் 17 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துருக்காங்க, 30க்கும் மேற்பட்டவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த மெத்தனால் உடம்புல என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை கொடுக்கும், என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மெத்தனால் அப்படின்றது ப்ராப்ளம் இல்லை. மெத்தனால்லேருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ரியாக்ஷனில் ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிறது ஃபார்மிக் ஆசிட். இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்மைட்டு தான் பிரச்சனை. இது வந்துட்டு நம்ம ரத்தத்தில் கலக்கும் போது நம்ம ரத்தத்தில் வந்து கலந்து வேற இடத்துக்கு போகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மூளையாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்கும் பரவுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலங்கள். ஸோ அந்த நரம்பு மண்டலங்களில் வந்து கண்ணில் போகிற நரம்பு மண்டலம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாதிக்கப்படுது. அப்படி இந்த ஃபார்மிக் ஆசிட் கண்ணில் போயிட்டு அந்த மெத்திலேஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு அந்த ஆப்டிக் நர்வ், அதான் வந்து முக்கியமான நரம்பு, அதுதான் நம்ம கண் பார்வைக்கு முக்கியமானது, அது உடனே அழிஞ்சு போகுது. அப்படி அழிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து பிளைண்ட்னஸ், அதாவது குருடர்களாக மாறுறாங்க. கிளாசிக்கலாக வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் எப்படி வந்து ஒரு பர்சன் ஃபீல் ஆவாங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னா லைக் அ ஸ்னோ ஸ்டார்ம், அதாவது ஒரு பனி புயலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் எப்படி இருக்கும், கண்ணு ஃபுல்லாக அப்படியே வெள்ளை கலரில் ஏதோ ஓடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எந்த விதமான மற்ற ரியாக்ஷன்ஸ் இருக்காது. ஆள் தெளிவாக இருப்பான், எந்த விதமான எப்படி சொல்கிறது ஆல்டர் சென்சோரியம் எதுவுமே இருக்காது, நல்லா தெளிவாக இருப்பாங்க. திடீர்னு வந்து என்னப்பா எப்போ கண்ணில் ஏதோ புயல் அடிக்குது, கண்ணில் ஏதோ வெள்ளை வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்புறம் கண்ணு அப்படியே மங்காலாயிடம் ஒன்றுமே தெரியாது. இதுதான் கிளாசிக்கலாக வந்துட்டு அந்த கண்ணில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம். ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே கண்ணு போயிடுமானா கிடையாது. இந்த எடுத்த உடனே வந்துட்டு போகிறத விட்டுட்டு ஒரு 24 மணி நேரம் டு 48 மணி நேரம், அதாவது குடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா கூட இருக்கலாம். ஆனால் திடீர்னு 36 மணி நேரம் 48 மணி நேரம் அப்புறம் வந்துட்டு 1.5 நாள் 2 நாளுக்கு அப்புறம் திடீர்னு வந்து கண் பார்வை வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்து குடிச்ச உடனே கண்ணு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது. 1-2 டேஸ்க்கு அப்புறம் கூட வந்து கண்ணு போகலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு
50 mg பர் டெசிலிட்டர்ன்ற கணக்குக்கு மேலே வந்து அவங்க அந்த மெத்தனாலை உள்ளே எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகம். அப்போ கண் பார்வையை தாண்டி மூளைக்கே பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுது. அப்போ மூளைக்கு பாதிப்பு ஏற்படுனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள் வந்துட்டு அன்கான்சியஸாக மாறுறாரு, அவருக்கு சுயநலம் கம்மியாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு காக்கா வலிப்பு மாதிரி வலிப்பு வருது, சீஜர்ஸ் வருது, பேசுறதுலாம் ஸ்லர்ரிங் ஆகுது, ஒரு மாதிரி திணறி திக்கி திணறி பேசுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் ஹையாக போகும்போது வந்து வருது. இவ்வளோதான் சார் பாதிப்பான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் சொன்ன வந்து இது வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு இந்த மெத்தனால் ஃபார்மிக் ஆசிட். அப்போ ஆசிட் உடம்புல அதிகமாக வேணும்னா அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஏற்படுது. ஓகேங்களா, நம்ம உடம்புல வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். பிஹெச்ன்றது நார்மல், அதாவது நம்ம உடம்புல வந்து அந்த பிஹெச் லாக் ஆஃப் H+ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எடுத்திங்கன்னா 7.35 to 7.45 தான் இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஆல்கலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 7.35க்கு கீழே வந்ததுன்னு அசிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்போட ஃபங்க்ஷனிங்ஸ் நார்மலாக இருக்கணும்னா அவங்களோட pH 7.35 to 7.45 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆசிட் உள்ளே குடிச்சிட்டிங்க, மெத்தனால் உள்ளே குடிச்சிட்டிங்கன்னா அது ஃபார்மிக் ஆசிடாக மாறும் போது நிறைய அசிடோசிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, நிறைய H+, நிறைய ஆசிட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இஸ் கோயிங் ஃபார் மெட்டபாலிக் அசிடோசிஸ். மெட்டபாலிக் அசிடோசிஸ், ஹை அனயான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் தான் கரெக்டான மெடிக்கல் டேர்ம். அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிக்குது, அவங்க பயங்கரமாக வந்து ஹைப்பர் வென்டிலேட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாமல் மூச்சு அதிகமாகுது. ஸோ இந்த உறுப்புகள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த மெத்தனால் அதிகமாக எடுக்கிறதுனால இந்த சிம்டம்ஸ்லாம் ஏற்படுது. ரொம்ப கிளாசிக்கலாக பார்த்தீங்கன்னா கண்ணு குருடாக போகிறதுன்றதுல மாற்றுக்கிறது. ஒரு 50 ml தாண்டினாலே கண்ணு போயிடுமா சார்? அப்படி இல்லை, 50 mg per deciliter பிளட்ல. ஓகேங்களா, நம்ம குடிக்கிறது ஆனால் நம்ம உடம்புல போய் வயிற்றுக்கு போயிட்டு இந்த குடல்ல போய் அப்சார்ப் ஆகுதுல, அப்சார்ப் ஆகிட்டு நம்ம ரத்தத்தில் கலக்குது. அந்த நம்ம எப்படி ஒருத்தருக்கு வந்து ஒரு மெத்தனால் குடிச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட் லெவல் தான் கன்ஃபர்மேட்டரி. ஸோ ரத்தத்தை எடுத்து நம்ம லேபுக்கு அமிச்சோம்னா அதில் எவ்வளோ மெத்தனால் கண்டென்ட் இருக்குன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து 50 mg வந்து மேலே இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். ஓகேங்களா, பேஷண்ட் ரொம்ப டேமேஜ், ரொம்ப டேஞ்சரஸ், அதுவே கன்ஃபர்மேட்டரி. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இவர் வந்து உயிர் பொழைப்பாரா, இவருக்கு மூளைகள் பாதிப்புலாம் வரப்படுமா அப்படின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரத்தத்தில் மெத்தனால் லெவலை தாண்டி அந்த மெத்தனால்லேருந்து லாஸ்ட்டாக ஒன்று வருதுல ஃபார்மிக் ஆசிட்னு சொல்லியிருந்தால அதோட லெவலும் செக் பண்ணணும். அதோட லெவல் அதிகமாக இருந்ததுன்னா, ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சுயநலவெல்லாம் இழக்க வாய்ப்பு இருக்குது, மூளை மங்க வாய்ப்பு இருக்குது, இருதய நிற்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் சைன்ஸ். ஒருத்தர் வந்து மெத்தனால் குடிச்சிட்டு இவர் உயிர் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா 3 இம்பார்ட்டன்ட் அறிகுறிகள். ஒன்று வந்து அவர் ஹார்ட் மங்க ஆரம்பிச்சிடும், ஹார்ட்டோட ரேட் குறையும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா பிராடிகார்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து மூளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுயநலவு வந்து கம்மியாகுது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சைன்ஸ். ஸோ பிராடிகார்டியா, அன்கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் சைன்ஸாக வந்துட்டு இந்த மெத்தனால் பாய்சனிங்கில் வந்து ஏற்படும். சார், இந்த கள்ளச்சாராயம் குடிக்கிறதுனால உடம்புல இப்போது கண்ணு போய்டும், நீங்கள் மூளை அஃபெக்ட் ஆகும், இருதய கோளாறு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும்போது அவங்க பொழைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? சார் கண்டிப்பாக வந்துட்டு பொழைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நபருக்கு நபர் வேறுபடும். அதாவது எல்லா நபரும் ஒரே மாதிரி ஆல்கஹாலுக்கு வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக குடிச்சிருக்கலாம், ஓவராக குடிக்கிறதுனால அந்த 50 mg தாண்டி 60 mg 70 mgன்னு போச்சுன்னா அவங்க பொழைக்கிறது கஷ்டம். சில பேர் வந்துட்டு அந்த 50 mg குடிச்சிருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் எப்படி ஆல்ரெடி கோமார்பிடிட்டி சொல்ல ஆள், எக்ஸாம்பிள் ஆல்ரெடி லிவர் கொஞ்சம் வீக்காக இருக்கிற பேஷண்ட்டு, கிட்னி வந்து கொஞ்சம் சரியாக வேலை செய்யாத பேஷண்ட்டு, சில பேர் கொஞ்சம் வயசானவராக இருக்கலாம், 60 வயசு 70 வயசு, ஆல்ரெடி உறுப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக வேலை செய்கிற ஆர்கனாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த 50 mg ஹை. ஓகேங்களா, ஸோ பர்சன் டு பர்சன். அதே மாதிரி மூணாவது ஜெனட்டிக். இப்போ சில பேர்ஸோட ஜெனட்டிக்ஸ் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, சில பேர் கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் போட்டுகிட்டே போகுது. இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ். ஸோ பாடியோட ஜெனட்டிக் மெட்டபாலிசம் இது மூணுமே வந்து ஃபேக்டராக ப்ளே பண்ணும். இவங்க வந்து பொழைப்பாங்களா, இவங்க பொழைக்க மாட்டாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் குடிக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்புல இருக்கிற கோமார்பிடிட்டிஸ் என்னென்ன, ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஒருத்தவங்க வந்து பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. நான் திருப்பியே சொன்ன மாதிரி எதெல்லாம் இருந்தால் பொழைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி டேஞ்சர் சைன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலாக பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த அசிடோசிஸ், அந்த pH அது வந்து 7.2 7.1 இருக்குது, எவ்வளோ தான் பைகார்ப் கொடுத்தோம் கரெக்டாக ஆகலை. அதே மாதிரி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட அந்த ஹார்ட் அது வந்து ரொம்ப வீக்காகி பிராடிகார்டியாக்கு போகுது. இது மூணும் வந்துட்டு டேஞ்சர் சைன்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆல்கஹால், அதுவும் குறிப்பாக கள்ளச்சாராயம் எடுக்கும்போது என்ன ஆர்கன் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும்? நம்ம வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, குடித்த உடனே ரியாக்ஷன்ஸ் காட்டும் இல்லையா, எதுலாம் உடனே டேமேஜ்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொட்டீனாக ஆல்கஹால் குடித்தா என்ன நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருமோ அதே ஃபீலிங் தான் இதுலேயும் வரும். ஓகே, அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஹை எஃபெக்ட்டு, அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி, இன்ஹிபிஷன்
இரிட்டேஷன்ஸ் கம்மியாகும், நல்லா பேசுறது இன்க்ரீஸ் ஆகும், நடு ரோட்டில் டான்ஸ் ஆட முடியும், அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நார்மல் ஆல்கஹாலில் வர யூஃபோரியா எஃபெக்ட்ஸ்னு சொல்லுவோம். யூஃபோரியானா ஏ சென்ஸ் ஆஃப் வெல் பீயிங், ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் அது வரும். பட் ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து உறுப்பு பாதிக்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கண்கள் தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு டேஞ்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெயின் இன்வால்மெண்ட், ஹார்ட் இன்வால்மெண்ட். சாகிறது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லங்ஸ் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னால சாவாங்க. ஓகேங்களா? ஸோ எது பாதிக்கப்படும், எது டேஞ்சர், எதனால் இறப்பாங்க, மூணுமே சொல்லியிருக்கு. சார், கள்ளச்சாராயத்தினால பாதிக்கப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அசஸ் பண்ணுவோம். அதாவது அவங்களோட வைட்டல்ஸ் எப்படி இருக்குது, அதாவது பிபி எப்படி இருக்குது, பல்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஏபிஜின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ஆசிட் லெவல்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம அதே மாதிரி பிளட்டில் வந்து அந்த மெத்தனாலோட லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணுவோம். சப்போஸ் பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஐசியூ சப்போர்ட் தேவை. ஐசியூ சப்போர்ட்டில் என்னென்னலாம் நம்ம மெயினாக பண்ணுவோம்னா அவங்களுக்கு வென்டிலேட்டரி சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அசிடோசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால லங்ஸில் வந்து ஓவர் ப்ரீத்திங் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் தேவை. ஸோ அவங்களுக்கு வென்டிலேட்டர் கேர் வந்து நம்ம கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பிளட் லெவலில் அந்த மெத்தனாலோட லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபார்மிக் ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ஹீமோடயாலிசிஸ். ஸோ ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுனால அந்த மெத்தனால்ஸ் லெவல் அந்த ஃபார்மிக் ஆசிட்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டர். 2. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, மூளை லெவலில் வலிப்பு வருது இந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி காக்கா வலிப்புக்கான இன்ஜெக்ஷன்ஸு, மாத்திரை இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கும். 3. 4வது ஸ்பெசிஃபிக் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாம்பு கடிச்சதுன்னா ஆன்டி பாம்பு மருந்து, புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மருந்து, டிபினா ஆன்டி டிபி மருந்து அப்படின்றலாம். அந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்ன மருந்துன்னா அதுதான் மக்கள் சிரிப்பாங்க. மெத்தனாலுக்கு மருந்தே எத்தனால் தான். அதாவது மெத்தனால் பாய்சனிங்க்கு மருந்தே, கள்ள சாராயத்துக்கு மருந்து நார்மல் சாராயம், நல்ல சாராயம் அப்படி சொல்லலாம். கள்ள சாராயத்துக்கு மருந்து வந்து நல்ல சாராயம். ஸோ மெத்தனால் பாய்சனுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸே எத்தனால் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் ரெண்டுமே வந்து காம்படிட்டிவாக ஒரு என்சைமில் தான் ஆக்ட் ஆகும், ஆல்கஹால் டீஹைட்ரேஷன்ஸ். ஆனால் எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹாலோட ரொம்ப ஸ்பீடாக பைண்ட் ஆகும். அதனால் இதை கொடுத்தோம்னா ஃபர்தராக மெத்தனால் அப்சார்ப் ஆகாது. புரிஞ்சிச்சு நான் சொல்கிறது? அதாவது ரெண்டுமே ஒரே கேட்வே தான் என்ட்ரி ஆகணும். ஸோ மெத்தனால் போவதான் நம்மளுக்கு பிரச்சனை. அதுக்கு எத்தனால் கொஞ்சம் நல்லவன். ஓகேங்களா? இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ எத்தனால் நிறைய அமிச்சோம்னா மெத்தனாலை வந்து நிறுத்திட்டு எத்தனால் உள்ள அமிச்சோம். ஸோ மெத்தனால் அப்படியே இருக்கும். அதனால் எத்தனால் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். 1. 2வது வந்து அந்த மெத்தனால் பைண்ட் ஆகிற அந்த ரிசப்டார், ஆல்கஹால் டீஹைட்ரேஷன் ரிசப்டாரை இனிபிட் பண்ணுறதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து பேர் தான் ஃபோமிபிசோல்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை இருக்குது, மருந்து இருக்குது. அந்த இதுவும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெத்தனால் பாய்சனிங் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். 1 ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீமோடயாலிசிஸ், 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அதிகமாகவும் இருக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக் பிளாக்கர்ஸ் லைக் எத்தனால் அண்ட் ஃபோமிபிசோல். இதெல்லாம் தான் வந்து டாக்டர்ஸ் கொடுக்குற மெயின் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. கள்ளச்சாராயத்தில் வந்து இந்த பல்லி வால், பழங்கள், அழுகிய பழங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போடுறேன்றாங்க, இறந்த விலங்குலாம் போட்டு பண்ணுறேன்றாங்க. கள்ளச்சாராயத்தில் என்னெல்லாம் இருக்குது சார்? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சார், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபர்தராக ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்மெண்டேஷன் என்னென்னா, இப்போ மைதாவில் ஈஸ்ட் கலந்து விட்டோம்னா ஃபெர்மெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு தான் இதெல்லாம் கலக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் பேசிக்கலாக வந்துட்டு கள்ளச்சாராயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ற கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மெத்தனால், அவ்வளோதான். ஓகேங்களா? மெத்தனால் எப்படி கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரல் கேஸு வித் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன் பண்ண விடலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில இண்டஸ்ட்ரியல் நேச்சுரல் கேஸ் ப்ராடக்ட்ஸு, டீக்ரேடபிள் வெஜிடபிள்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அழுகி போன காய்கறிகள், இதோடலாம் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ண விடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். நிறைய கம்பெனிஸ் இருக்குது இந்த மெத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த மெத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணி எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸு, சிந்தட்டிக் பிளாஸ்டிக்ஸு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கிளாஸ் கம்பெனிஸு இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த விண்டோஸ் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், அதே மாதிரி கார் பாலிஷ் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரேவாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே மெத்தனால். ஸோ மெத்தனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரா மெட்டீரியல். அதை யூஸ் பண்ணி அதை எப்படி சொல்கிறதுனா நம்ம சாப்பாட்டில் போட்டு உப்பு மாதிரி, இப்போ சாம்பார் செய்கிறோன்னா உப்பு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி சிந்தட்டிக் காம்பவுண்ட் செய்யறதுக்கு மெத்தனால் வந்துட்டு ஒன் ஆஃப் த கருவி. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. ஓகேங்களா? இதை மெத்தனால் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு அதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா CH3OH, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அப்புறம் ஆல்கஹால் இருக்குது, ஸோ OH இருக்குது. ஸோ இதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு CO2 தேவை, வாட்டர் தேவை, அதே மாதிரி வந்துட்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் தேவை. ஸோ இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது ஃபார்ம் ஆகும். அதனால தான் பெரிய டேஞ்சர்ஸ். எஸ் டேஞ்சரஸ் இருக்குது. என்ன மெயின் டேஞ்சரஸ்னா சார், இது நம்ம ரொட்டீனாக குடிக்கிற எத்தனாலுக்கும் மெத்தனாலுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதோட ப்ராடக்ட்ஸ். எத்தனாலோட ப்ராடக்ட் வந்து அசிட்டால்டிஹைடாக இருக்கட்டும், அதே மாதிரி அசிட்டோனாக இருக்கட்டும், அதாவது அசிட்டிக் ஆசிடாக இருக்கட்டும், அது நம்ம டேஞ்சரஸ், அது வந்து பாய்சனஸ் காம்பவுண்ட் கிடையாது. ஆனால் இதே மெத்தனால் நம்ம உடம்புல உடஞ்சதுன்னா ஃபார்ம் ஆகிற ஃபார்மிக் ஆசிட்,
வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அந்த ஃபார்மிக் ஆசிட் வந்து ரொம்ப பாய்சனஸ். அது உடனே போய் கண்ணை மங்கலாக்கும், ஹார்ட்டை நிறுத்தும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம மெத்தனால் சாப்பிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் ஆகுது. ஆனால் எத்தனால் சாப்பிட்டா உடனே இறக்க மாட்டாங்க, ரொம்ப நாள் போய் லிவர் போய் தான் காலியாகும். ரெண்டுமே சாராயம் கொடுத்து கண்டிப்பாக ரெண்டுமே டேஞ்சரஸ் தான், அதில் டவுட்டு. எத்தனாலும் ஒரு லெவல் இருக்குது, ஆனால் மெத்தனால் மாதிரி கிடையாது. மெத்தனால்ன்றது ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து தாண்டினாலே ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபார்மிக் ஆசிட்னால ப்ராப்ளம். ஆனால் எத்தனால் வந்து லாங் டேர்மாக, ஓகேங்களா, ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருந்தாலும் லிவர் கெட்டு தான் போகுது. இல்லை ஒரே நேரத்தில் ஒரு பெரிய ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் தான், டவுட் இல்லை. லிவர் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது? அண்ட் மோரோவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் லிவர்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல இருந்து சயின்ஸ் காட்டும். கரெக்டு. இல்லை லிவர் மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட் போட விடக்கூடாது. உடம்புல வெயிட் போட லிவரில் ஃபேட் சேர ஆரம்பிக்கும். அது பேர் தான் நேஷ்ன்னு சொல்லுவாங்க, நான் ஆல்கஹாலிக் ஸ்டீரியோஹெப்படைட்டிஸ், ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது ஒன்று. ரெண்டாவது ஆல்கஹால் ஸ்மோக்கிங், ஓகேங்களா. ஆல்கஹால் வந்து லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. அப்போ லிவரில் தான் போயிட்டு அது செரிமானம் மெட்டபலைஸ் ஆகுதுன்னா லிவரில் திருப்பியும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ 2. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களோட சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கேண்டு, ப்ராசஸ்டு, ஜங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை 3 நீங்கள் பண்ணாங்கனாலே லிவர் வந்து செம்ம நீட்டாக இருக்கும். அதாவது நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் இது 3 தான். வெயிட்டு சேர விடாதீங்க, சரக்கு ஆல்கஹால் வேணாம், இந்த மாதிரி கேண்டு ப்ராசஸ் ஃபுட்ஸ் வேணாம். இது 3 நீங்கள் பண்ணிங்கனாலே பயங்கரமாக லிவர் மெயின்டைன் ஆகும். அப்போ வந்துட்டு எதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த 3 பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க்கு, செலினியம், இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மொசம்பியாக இருக்கட்டும், ஒரு எலுமிச்சையாக இருக்கட்டும், ஒரு நெல்லிக்காவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸு, கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள், பழங்கள்லாம் நல்லா இருக்குது. ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது, நார் சத்து உள்ள பொருட்கள், எக்ஸாம்பிள் வாழைத்தண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு லிவரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் வந்து டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ்க்கு போகலாம். அப்புறம் நல்லா ஓடுறது, டெய்லி ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங், ஜாகிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்போயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும், ஓகேங்களா. ப்ளஸ் பேட் ஹேபிட்ஸ் இருக்காது, கரெக்டாக தூங்குறது, எழுந்துக்கிறது. இதை பண்ணிங்கனாலே வந்துட்டு லிவர் மட்டும் இல்லை, எந்த உறுப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். லிவருக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன இந்த 3 நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ணாலே வந்துட்டு லிவர் வில் பி வெல் அண்ட் குட். நீங்கள் அடுத்த கேட்ட கேள்வி வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து காமிக்கும் லிவர் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டியா, ஃபஸ்ட்டு சைன் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து செரிமானத்தில் பிரச்சனை வரும் சார். ப்ராப்பராக ஃபுட்டு சாப்பிட்டா செரிக்காது, வயிறுலாம் உப்ப ஆரம்பிக்கும், ஓகேங்களா. மோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக போகாது, இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது மஞ்சக்கமால், கண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறும், ஓகேங்களா. மஞ்சக்கமால் வந்து ஒரு டேஞ்சர் சைன் இந்த லிவர் ப்ராப்ளம். இது 2 தான் வந்துட்டு மெயின். இதை தாண்டி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் லிவர் போகும்போது பார்த்தீங்கன்னா வயிறில் தண்ணி சேர ஆரம்பிக்கும், காலில் தண்ணி சேர ஆரம்பிக்கும், லிவர் அந்த ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணீரலோட சைஸ் வந்துட்டு பெருசாகிட்டே போகும். இரும்பும் போதோ வாந்தி எடுக்கும் போதோ பயங்கரமான ரத்தம் கலந்து வரும், ஹெமட்டோமெசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஷன் போகும்போது பார்த்தா ரத்தம் வரும், மெலினான்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே லிவரோட டேஞ்சர் சைன்ஸ் சார். ஸோ இதெல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியர் இருக்கவங்க கான்ஷியஸாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் வரும்போது டாக்டர்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் மோரோவர் என்னென்ன ரெமெடி வந்து ஃபாலோ பண்ணணும்? இந்த சாப்பாடு வந்து நீங்கள் சொன்னீங்க என்னென்ன சாப்பாடு ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி அவங்க எக்ஸசைஸ் என்னென்னலாம் பண்ணணும், எப்படி ஹோம்மேட் ரெமடியாக அவங்க பார்த்துக்க முடியுமா? ஹோம்மேட் ரெமடி தான் சார், நம்ம ஆல்ரெடி நம்ம பேசினது தான், டிஸ்கஸ் பண்ணதான். ஹோமில் வந்து தனியாக இதை செஞ்சு சாப்பிடுங்க, அதை செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் தான் உடனே போய் டாக்டரை பாருங்கள். லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப சிம்பிள். அந்த 3 சிம்டம்ஸு என்ன சொல்கிறது, அந்த வெயிட் லாஸு, அதே மாதிரி வந்து நேஷ், நம்ம வெயிட் சேரக்கூடாது இருக்கிற டயட்டு, அதே மாதிரி நல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், இது நீங்கள் பண்ணிங்கனாலே வந்துட்டு போதும். இந்த வார்னிங் சைன்ஸ் நான் சொன்ன அந்த மஞ்சக்காமால இது மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப நாள் ஆல்கஹால் சாப்பிட்டு ரொம்ப வெயிட்டாக இருந்தால் உடனே நீங்கள் போய் ஹெப்படாலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம். அவங்க வந்து சிம்பிளாக எல்எஃப்டி, அதே மாதிரி அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணுவாங்க. லிவர் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த 3 நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அதை தாண்டி பெரிய ரெமெடி இந்த உலகத்திலே கிடையாது. இந்த யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கும் லிவருக்கும் பிரச்சனை இருக்கும். யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது லிவருக்கும் வாய்ப்பு இருக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. மெயினான விஷயங்கள் யூரின் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுனா அந்த வயசான ஆளுங்களுக்கு ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் பிரச்சனையாக இருக்கும், கிட்னி ஸ்டோன்ஸில் வந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரலாம். அதே மாதிரி யூரினரி பிளாடரில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் வரலாம், யூரினரி ஏரியாவில் கேன்சர்ஸ் இருந்தால் வரலாம். ஸோ எல்லாமே அந்த முதல்ல கிட்னி காசஸ் தான் நம்ம முதல்ல வந்து பார்க்கணும். ஒன்று அதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அதர் காசஸ். இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வந்து யூரின் அந்த ஹார்ட் ஃபெயிலியருக்கு இந்த யூரின் வரதுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, லாசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டயூரிட்டிக்ஸ். அதை போடுறதுனால நிறைய யூரின் போகும், இது ஒரு காரணங்களாக இருக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு பிரச்சனை வரும், லிவர் ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இதில் மாதிரி பல்வேறு காரணங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து யூரின் வந்து போகிறதுக்கு இருக்குது. லிவர் வந்து ஒன் ஆஃப் த காரணம் தான் சொல்ல முடியும். காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது உடம்பு அளவில் என்னென்ன விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றும் சார்? இல்லை, ஜென்ரலாக வந்துட்டு நம்ம எடுத்த உடனே ஒரு உடம்பு வந்து எழுந்துக்குது அப்படின்னும் போது, ஒரு பாடி எழுந்துக்குது அப்படின்னும் போது நம்மளோட உணவு குழாய், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஓகேங்களா. வேலை
அப்போ எடுத்த உடனே அதுக்கு வந்து ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் இப்போ சாப்பிட்டு எழுந்த உடனே நம்ம வந்து நல்லா ஒரு மட்டன் குருமா இடியாப்பம் அப்படின்னு உள்ளே வந்து போடும்போது ஒரு ஃபேட் கண்டென்ட் ஹையாக போடும்போது மார்னிங்கே வந்து அது செரிமானம் வந்து ரொம்ப கஷ்டப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போயுமே வந்து எழுந்த உடனே வந்துட்டு நம்மளோட ரொட்டீன் கடன்கள், இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது, அதுக்கப்புறம் பாத் பண்ணுறதுன்னு பண்ணும்போது உங்கள் பாடி முதல்ல செட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம். அதாவது சாப்பாடு சாப்பிடலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஸோ மார்னிங் நம்ம எடுத்த உடனே சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டர் குடிக்க சொல்கிறோம். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ள அந்த டைஜஸ்ட் சிஸ்டமில் நிறைய தண்ணி போகிறதுனால யூ வில் பி மெயின்டைன்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக ரீசன் இல்லை. JNN Institutions, Red Hills, Chennai. Admissions open at JNN Institute of Engineering, Autonomous and JNN Arts and Science Women's College. ராஜா அலங்கார ஆஃபர் ரூபாய் 66,000 மட்டுமே. ராஜா ஃபர்னிச்சர் கேலக்ஸி புதுக்கோட்டை மற்றும் சென்னை வேளச்சேரியில்.